வணக்கம் ஜோதிடம் டாக்ஸ் சேனல் நேயர்களே. நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆகஸ்ட் 2026 கடகராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக வரப்போகுதுங்கிறது நாம சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்க போறோம். இப்போ என்னன்னா, இந்த அருள்வாக்கு சொல்ற மாதிரியோ, இந்த பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல், ஒரு ஒரு கிரகமும் ராசிக்கு இது மாதிரி இடத்துல இருக்கும் பொழுது எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுதுங்கிறத இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான அறிவியல் சார்ந்த முறையில நாம பார்க்க போறோம். இப்போ பாருங்க, ஆகஸ்ட் 2026 எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசிக்கு வந்து அஷ்டம சனிலாம் முடிஞ்சு ஓரளவுக்கு பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்து கொண்டிருக்குங்கிறதா உண்மை. ஸோ இதில் வந்து குருவார் ராசிக்குள்ளே வரும்பொழுது நல்ல ஒரு நிவர்த்தி, அதாவது இதுவரைக்கும் நம்ம என்னமா தவறாக ஒன்று பண்ணிட்டு இருந்தோமோ அதெல்லாம் வந்து நல்லா புரியக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ சில பேர் சொல்றீங்க, என்ன சார் கடகராசி குரு ராசிக்குள்ளே வந்திருக்குன்னு சொல்றீங்க, ஒன்றும் விளங்கலையே, இன்னுமே நான் பிரச்சனையில தானே இருக்கேன் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இவர் வந்துதான் என்ன பிரச்சனை, இதுவரைக்கும் நம்ம செய்ததில் என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத காட்டினாதான் அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். ஸோ அது மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திருஷ்டியை உச்ச குரு வந்து ராசிக்குள்ள கொடுத்து 7, 9, 5ங்கிற அருமையான பாவத்தை பார்க்கும் பொழுது, இனிமேல் நம்மளுடைய வாழ்க்கை பயணம், நம்ம செய்யக்கூடிய தொழில் அமைப்புகள், வேலை அமைப்புகளை திருத்தி கொண்டு கொஞ்சம் மாற்றி அமைத்து கொண்டு நல்ல விதமாக போய் அடுத்து வரக்கூடிய வாழ்க்கைக்கு வேணுங்கிற ஒரு அஸ்திவாரத்தை, ஃபவுண்டேஷனை செய்யக்கூடிய அமைப்பாக நாம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ கண்டிப்பாக கடகராசிக்கு குரு ராசிக்குள்ளே வந்திருக்கிறார். சனி பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தில் இருக்கிறார். 8ஆம் இடத்தில் ராகுவும் 2ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன நடக்குதுன்னா, உங்களுடைய ராஜயோகாதிபதி செவ்வாய் 12ஆம் இடத்திலும், ராசிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா புதனும் சூரியனும் வராங்க. ஸோ 2ஆம் இடத்து அதிபதி புதன், சூரியன் பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளே வருவது, புதன் ராசிக்குள்ளே வருவது நம்ம ஒரு நல்ல அமைப்பு. குருவோட சேருகிறார்கள். ஸோ எப்போ ஒரு குருவோட புதன் சூரியன் சேருகிறார்கள், அதே மாதிரி சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு வழங்கும் பொழுது நல்ல ஒரு அமைப்பு தான். அதாவது புத்தி கூர்மை உண்டு சில விஷயங்கள் செய்கிறது. இது வரைக்கும் நம்ம என்ன மாதிரி தப்பு பண்ணோங்கிறத தெரிஞ்சு இப்போ டோட்டலாக ஆல்டர் பண்ணுறது. படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல உத்வேகமான ஒரு கான்சென்ட்ரேஷன், படிப்பு, முயற்சி, அது மூலமாக நல்ல ஒரு பலன்கள். அதே மாதிரி இந்த ஐடி, சாஃப்ட்வேர், அக்கௌண்டிங் லைனில் இருக்கிறவங்க, டெக்னிக்கல் லைனில் இருக்கிறவங்க, எலக்ட்ரானிக்ஸ் லைனில் இருக்கிறவங்க, ஆர்டிஃபிஷியல் லைனில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு தேர்ச்சி, நல்ல ஒரு புரிதல், நல்ல ஒரு வாய்ப்பு தேடி வரக்கூடிய அமைப்புகள் வேணுங்கிற ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் கொஞ்சம் வருதுங்க. ஸோ இப்போ எப்படின்னா, இந்த ராசி இவ்வளோ ஒரு குரு, புதன், சூரியனுங்கிற ஒரு நல்ல கிரகத்தின் தாக்கத்தில் மாதம் முழுவதும் இருக்கும் பொழுது, ஒரு நல்ல சில விஷயங்கள் பல மாதமாக போட்டு கொண்டிருந்த திட்டங்கள் வந்து கொஞ்சம் செயல்படுத்தி அதில் கொஞ்சம் ரன்னிங்க்கு வரக்கூடிய அமைப்புகள், அல்லது பெரிய பிரச்சனையில மாட்டிக்கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஓப்பனிங் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், அதெல்லாம் வருதுங்க. அப்புறம் உங்களுக்கு மாதத்தின் செகண்ட் ஆஃப் பாருங்க, சூரியனுங்கிற தனகாரகனே 2ஆம் இடத்துக்கு போய் சில வருமானம், வரவேண்டிய பணம் கொஞ்சம் வந்து நமக்கு நிவர்த்தி பண்ற மாதிரி சில பிரச்சனைகளை வந்து நமக்கு சால்வ் பண்ணி கொடுக்கக்கூடிய அமைப்பாக நமக்கு வருது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, அந்த உங்களுடைய ஜாதக அமைப்பில் பார்த்தீங்கன்னா, அந்த கடகராசிக்கு குரு, புதன், சூரியன், செவ்வாய் 12 இருக்கும் பொழுது என்ன, உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இடமோ, வீடோ, ஏதோ ஒரு விஷயங்கள் விரயம் பண்ணி கூட சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதை ரீஇன்வெஸ்ட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகலாம். அது மாதிரி விஷயங்களும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ குழந்தைகள்னால ஒரு நல்ல விஷயங்கள், வேலை தொழிலில் கொஞ்சம் முனைப்பான ஒரு முயற்சி, அதே சமயத்தில் சில ஒரு அஷ்டம சனியிலேருந்து கொஞ்சம் மீண்டு வந்து இப்போ கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்புகளும் இந்த வருஷம் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற அமைப்பு. ஸோ இந்த குரு பயிற்சி அற்புதமான ஒரு பயிற்சியாக இருக்கிறனாலையும், புதன் சூரியன் ராசிக்குள்ளே வருவதனாலையும், 2ஆம் இடத்துக்கும் சூரியன் வந்து மாத இறுதியில் போகிறனாலையும் நல்ல ஒரு அமைப்பு. குருவால் எல்லாமே ஓரளவுக்கு திருட்பலம் பெறுகிறார்கள். அதே சமயத்தில் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை குரு பார்க்கிறதும், அப்பா சார்ந்த விஷயங்கள், அவங்களோட எழுத்து, பூர்வீக சம்பந்த விஷயங்களுக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் நமக்கு நல்ல ஒரு அமைப்புகள் இருக்கு. சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கிறனால 3ஆம் இடத்துல மறைந்து செவ்வாய் சனி இருக்கும் பொழுது உங்களுடைய இடம், வீடு, வண்டி, வாகனம் அது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. முயற்சிகள், அதாவது நீங்க வந்து வண்டி வாங்குறது, வண்டி மாத்துறது, டக்குன்னு பண்ணாம ரோட்ல போறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லா போகக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் வந்து கொஞ்சம்
முக்கியமான ஒரு அமைப்பாக கடகராசிக்காரர்களுக்கு 2026 ஆகஸ்ட் மாதம் பொது பலனாக வருகிறது. இது பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் அப்படியே நீங்கள் செய்கிற விஷயத்துக்கு உடனே பலன் கிடைக்கலினாலும் செப்டம்பர், அக்டோபர், நவம்பரில் நீங்கள் ஆகஸ்ட் மாதம் இது மாதிரி சில விஷயங்கள் டெசிஷன் எடுத்து நீங்கள் பண்ணீங்களோ, யாரை கான்டாக்ட் பண்ணி பண்ணீங்களோ, அல்லது மாணவர்கள் வந்து எது மாதிரி லைனில் நீங்கள் போய் ஜெயிக்கலான்னு முடிவு பண்ணீங்களோ, அல்லது வியாபாரிகளாக இருக்கட்டும், சீனியர் சிட்டிசனாக இருக்கட்டும், என்ன சிந்தனை வந்ததோ அது பிற்காலத்தில் ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்கு. இது பொதுவான பலனே தவிர உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து திருக்கணித பஞ்சாங்கத்தில் ஜாதகத்தை போட்டு நம்மளுடைய கன்சல்டேஷனில் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எது மாதிரி தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்கிறது, எது மாதிரி அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்குது, சயின்டிஃபிக்காக எப்படி தெரியுது, டிகிரி அடிப்படையில் பார்க்கும் பொழுது கர்மா எப்படி வேலை செய்யுது, பாஸ்டில் எப்படி வந்தீங்க, இப்போ ப்ரெசன்ட் எப்படி இருக்குது, ஃப்யூச்சர் எப்படி போக போகுது, நீங்கள் எது மாதிரி முடிவுகள் எடுக்கலாம், ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு வந்தது, இதுலேருந்து எப்படி நம்ம தப்பிக்கலாம், எந்த மாதிரி திசையில் நம்ம வந்து வாழ்க்கை பயணத்தை நம்ம மேற்கொள்ளுமான்னு பண்ணணும்னா ஒரு நல்ல ஒரு அமைப்புல ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு அமைப்புக்கு ஃப்யூச்சரில் நம்ம போக முடியும். எது மாதிரி துறை நமக்கு யோகமாக இருக்குது, எது மாதிரி துறை யோகம் இல்லை, எப்போ கடன் அடையும், எப்போ நமக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் முடிவு வரும், எப்போ உடல் உபாதைகள் குறையும், எப்போ கல்யாணம் ஆகும், எப்போ வந்து குழந்தை பேர் கிடைக்குங்கிற மாதிரி வாழ்க்கைக்கு வேணுங்கிற எல்லா விஷயங்களும் நம்மளுடைய தசா புக்தி அந்தர சூக்ஷமத்தை இப்போ நம்ம பேசின கோச்சார ஜோதிடத்தையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது நல்ல அமைப்பாக நமக்கு வந்து இந்த ஒரு மாதம் வந்து ஃப்யூச்சருக்கு வேணுங்கிற எல்லா முடிவுகளையும் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக எப்படி வருதுங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சில பேர்த்துக்கு பாருங்கள் தொழில் பண்ணலாமா, வேலை பண்ணலாமாங்கிறது ஒரு சந்தேகம் வரும். அதுவும் இல்லாமல் வெளிநாடு வாய்ப்பா, அரசு உத்தியோகமா அப்படின்னு இருக்கும். ஸோ நமக்கு யோகங்கள் என்ன, நம்ம கிரகங்கள் எப்படி இருக்குது, எப்படி நம்ம போனால் எப்படி ஜெயிக்கலாம், பாஸ்ட் எப்படி, ஃபியூச்சர் எப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு கிரகத்தோட ஸ்தான பலம், திக்பலம், திருக்பலம் இது மாதிரி விஷயங்களை நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்கு வேணுங்கிற ஆலோசனை, எது மாதிரி டைம் லைன்ஸ், எந்த மாதிரி டைமில் எது மாதிரி நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது, எது மாதிரி டைமில் எது மாதிரி விஷயங்கள் நடக்காது, நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, நம்மளுடைய யோகமான கிரகங்கள் என்ன, யோகம் இல்லாத விஷயங்கள் நமக்கு தவிர்ப்பது எப்படி அப்படிங்கிறதை தெரிந்து கொண்டே ஆனால் நம்மளுடைய வாழ்க்கைக்கு வேணுங்கிற திட்டங்களை நாமளே தீட்டி எதிர்நீச்சல் போடாமல் நமக்கு ஆகாத விஷயங்களை செய்து கொண்டு நமக்கு எது எளிதில் நடக்குமோ அந்த மாதிரி விஷயத்தை போகாமல் நம்ம சிரமப்பட்டு துக்கப்பட்டு கடன்பட்டு அப்படிலாம் போகாமல் நம்மளுடைய கர்மாவை நம்மளே தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரியான முயற்சிகளை எடுப்பேனால் கண்டிப்பாக வாழ்க்கையில் எளிதில் நம்ம வந்து வெற்றி பெறலாம். பெரிய ஒரு துயரங்களை எல்லாம், பெரிய ஒரு பிரச்சனைகளை நம்ம தவிர்த்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாத பலன்கள். ஆகஸ்ட் மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷப ராசியில மாதத்தின் தொடக்கத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார். அடுத்து மிதுன ராசியில புதன் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறார். கடக ராசியில குரு உச்சமாகவும் அதனோடு சேர்ந்து சூரியனும் சேர்க்கை பெற்று இருக்கிறார். அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் வக்ர கிரகம். அடுத்து கன்னி ராசியில சுக்கிரன் நீச்சம் பெற்று இருக்கிறார். கும்ப ராசியில ராகு பகவான் வக்ர கிரகம். அடுத்து சனி பகவான் மீன ராசியில வக்ர நிலையில இருக்கிறார். இதுதான் இந்த மாதம் தொடங்கும் போது இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது மாதத்தின் தொடக்கத்திலேயே 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் செவ்வாயாகப்பட்டவர் அந்த ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். அடுத்து 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் புதனாகப்பட்டவர் அந்த மிதுன ராசியிலிருந்து ஆட்சி பெற்ற புதன் பகவான் அந்த கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த புதன் பகவானே பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல 2 தடவை பெயர்ச்சி ஆகிறார். மறுபடியும் 23ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அடுத்து 17ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த சூரியனாகப்பட்டவர் தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த மாதம் முழுமையாக சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார். சனியினுடைய பார்வையில, அதாவது சமசப்தம ஸ்தானத்துல வக்ர சனியினுடைய பார்வையில இந்த சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார். இந்த மாதிரியாக அந்த கிரகங்கள் ஒரு மாதிரியான ஒரு தோற்றமளித்து இந்த மாதத்துல இருக்கு. இந்த மாதத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசி என்பர்களினுடைய
பலன்களையும் ஒவ்வொரு மாற்றத்தையும் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கடகராசி என்பர்கள், இந்த ராசியில சந்திரன் ஆட்சி பெற்று இருக்கிறார். இந்த ராசியில குரு பகவான் உச்சம் பெறாரு. இந்த ராசியில செவ்வாய் நீச்சம் அடைகிறாரு. 3 கிரகங்களின் சம்பந்தம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த கடகராசி என்பர்கள். எப்படி? சந்திரன், குரு, செவ்வாய், இந்த 3 கிரகங்கள், இந்த 3 கிரகங்களுமே பாத்தீங்கன்னா இந்த ராசி என்பர்களுக்கு எப்போதுமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த கடகராசி என்பர்கள். இந்த கடகராசி என்பர்கள் எப்போதுமே குழந்தையின் மீது பாசம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா சந்திரன் ஆட்சி பெறதுனால ஒரு அம்மா மாதிரியான ஒரு விருந்தோம்பல், ஒரு தாயினுடைய உணர்வுகள் எல்லாமே இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும். குரு உச்சமாக இருக்கிறதுனால அந்த குழந்தையின் மீது இருக்கக்கூடிய, குருனாலே அந்த குழந்தை காரகத்தை தான் கொடுக்கும். அந்த குரு உச்சமாக இருக்கிறதுனால அந்த குழந்தையின் மீது பாசம் அதிகமாக இருக்கும். என்னுடைய குழந்தை, என்னுடைய வாரிசு, என்னுடைய வளர்ப்பு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உடையவர்கள் இந்த கடகராசி என்பர்கள். செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு திருமண வாழ்க்கையில ஈடுபாடு இருக்காது. அப்படியே திருமண வாழ்க்கையில ஈடுபாடு இருந்தாலும் கூட ஒரு ஸ்டேஜ், அதாவது 40 வயதை கடந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பிடிப்பில்லாத ஒரு வாழ்க்கை, அந்த கணவன் மனைவி அந்யோன்யம், கணவன் மனைவி கூட இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள், இது எல்லாமே அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு 20 வருஷம் சேர்ந்து வாழ்ந்தோம், திடீர்னு இருந்தாப்புல பாத்தீங்கன்னா 45 வயசு ஆச்சு மேடம், ஒரு பிரிவினையில வந்து நிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான சில அமைப்புகள்லாம் இந்த கடகராசி என்பர்களுக்கு வரும். ஏன்னா தன்னைத்தானே ஒரு தாழ்வு மனப்பான்மையை இந்த கடகராசி என்பர்கள் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இவங்க நல்லா தான் இருப்பாங்க, இவர்களுடைய உறவுகளும் இவர்களுக்கு எல்லா விதமான ஒரு வசதி வாய்ப்புகளை கொடுத்ததுக்கு அப்புறமும் அதுல ஏதோ ஒரு குறைகளை கண்டுபிடிச்சு அவங்க மேல ஒரு வெறுப்புகளை அடையக்கூடியவர்கள் நம்ம கடகராசி என்பர்கள். இவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல இவர்களினுடைய ராசியின் மீது குரு உச்சமா இருக்கிறாரு. சூரியன் வேற பாதி நாட்களுக்கு இந்த ராசியின் மீது பயணிக்கிறார். அடுத்து புதன் பகவானும் பயணிக்க போறார். இப்படி அனைத்து கிரகங்களினுடைய தாக்கமும் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல இருக்கு. அதனால இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய வேலை ரீதியான உயர்வை அடைவதற்குண்டான ஒரு நேரம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில அந்த சூரியன் உங்களுடைய 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறதுனால ஒரு நிரந்தர ஒரு வேலை அப்படின்றது முழுமையா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இது நாள் வரைக்கும் அந்த வேலையில ஏதோ ஒரு திண்டாட்டம், 27 வயசுல இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், 25 வயசுக்கு மேல இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், ஆனாலும் அந்த வேலையில எனக்கு ஒரு நிரந்தர தன்மை இல்லை, எப்பந்தான் நிரந்தர தன்மை வரும் அப்படின்ற மாதிரியான சில எதிர்பார்ப்புகளோட இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து அந்த வேலையில ஒரு நிரந்தர தன்மைகள், உயர்ந்த பதவிகள், உயர்ந்த வருமானம், இதெல்லாமே கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. அடுத்து வரன் அமையக்கூடிய ஒரு முழுமையான ஒரு மாதம். யார் யாருக்கெல்லாம் திருமண பாக்கியமே இல்லை அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கூட இந்த மாதத்துல திருமண பாக்கியங்கள் கூடி வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி முற்பகுதியில உங்களுடைய ராசியின் மீதும் பிற்பகுதியில உங்களுடைய குடும்பஸ்தானத்தின் மீதும் பெயர்ச்சியாகிறதுனால இந்த மாதிரியான திருமண வரன்கள் அமையறதுக்கு உண்டான ஒரு நேரம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா அவர்களினுடைய ஜாதகப்படி உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ள ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதுல நம்பிக்கையே இருக்காது. ஏன் அப்படி எப்படி ஆகும், இத்தனை மாதமா இத்தனை வருடமா கிடைக்காத ஒரு வரன் எனக்கு இந்த ஆகஸ்ட் மாசத்துல கிடைக்க போகுதா அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதத்துல கிடைக்க போகுது. அவங்க சொன்னதும் உங்களுக்கு நிறைவேற போகுது. இந்த மாதத்திலயும் உங்களுக்கு திருமண வரன் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இருக்க போகுது. இந்த கடக ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரத்துல முதல் நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திர அன்பர்கள். ரொம்பவும் நேர்மைக்கு வித்து போனவர்கள், அதாவது நேர்மையின் சிகரம் அப்படின்னே சொல்லலாம்.
அந்த நேர்மைக்கு உண்டான ஒரு மறுபெயரை இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் கடகராசியில இருக்கக்கூடிய ஒரு அன்பர்கள் தான். இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலத்துல வெளிநாட்டு வாய்ப்புகள் யார் யாருக்கெல்லாம் ஆன்சைட் ஜாப் கிடைக்கல அப்படின்னு நினைச்சீங்களோ அவர்களுக்கு எல்லாத்துக்குமே வெளிநாட்டு வாய்ப்புகள் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா 12ஆம் வீட்டு அதிபதி உங்களுடைய ராசியின் மீது கடந்து செல்ல போறார் இந்த மாதத்துல. திரும்ப மறுபடியும் உங்களுடைய 2ஆம் இடத்திற்கு கடந்து செல்கிறார். அதனால அந்த வெளிநாட்டு வாய்ப்புகள் அப்படின்றது இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு தான் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. அடுத்து பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய கடனினுடைய சுமை, கடன் பாத்தீங்கன்னா தலைக்கு மேல கடன், அந்த சும்மா இருந்தா கூட கடன் ஏதாவது வந்துட்டு இருக்குது, எதுவுமே செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சா கூட அந்த இடத்துல ஒரு கடன்றது வருது. தேவையில்லாத கடன்களை அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதம் அந்த கடனுடைய நிவர்த்தி அப்படின்றது ஒரு 30% குறைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து இந்த ராசியில இருக்கக்கூடிய ஆயில்யம் நட்சத்திர அன்பர்கள் மிகவும் ஒரு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். நம்மளுடைய குழந்தை நமக்கு இது செய்யாதா, நம்மளுடைய கணவர் நமக்கு இதை செய்ய மாட்டாங்களா, மனைவி இதை செய்ய மாட்டாங்களா, நம்மளுடைய வேலையாட்கள் நம்மளுக்கு இது ஒரு ப்ராஃபிட்டா எடுத்து கொடுக்க மாட்டாங்களா, நமக்கு இந்த மாதிரியான தொழில இருந்து இவ்வளவு வருமானம் வராதா, இந்த மாதிரியாக ஒவ்வொரு இடத்திலையும் அதிகப்படியாக எதிர்பார்ப்பை எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் அப்படின்றது இந்த ஆகஸ்ட் மாதத்துல இருந்து தொடங்குவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். எந்த கோடியில இருந்தாலும் உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது இந்த ஆகஸ்ட் மாதத்துல நிச்சயிக்கப்படக்கூடிய ஒன்றாக தான் இந்த ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. அது போக இந்த ராசி என்பர்களுக்கு, இந்த கடகராசி என்பர்களுக்கு உங்களுடைய சில தேவையில்லாத உடல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், சில பேருக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அடுத்து பாத்தீங்கன்னா ஜலதோஷம், ஃபீவர், அடிக்கடி ஏதோ ஒரு வைரல் ஃபீவர் வர்றது, இதனால உடல் பலவீனங்கள் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்திருக்கும். அது எல்லாமே இந்த காலகட்டம் கொஞ்சம் நிவாரணம் அடைவதற்குண்டான ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி வக்ரமாக இருக்கிறார். அவருடைய வக்ர பார்வை உங்களுடைய 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிரனுடைய நீச்ச சுக்கிரனுடைய மீது படுறதுனால அந்த மருத்துவ செலவுகள் அப்படின்றது குறைவதற்குண்டான ஒரு நேரம். இந்த 3ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமாக இருக்கும் போது சகோதரி ஸ்தானத்துல, உடன் பிறந்தவர்களினுடைய ஸ்தானத்துல மிக பெரிய அளவுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதனால் வரைக்கும் உடன் பிறந்தவர்கள் தான் எல்லாமே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்க இப்ப அவர்களினுடைய உண்மையான முகம் அப்படின்றது வெளியில தெரிவதற்குண்டான ஒரு நேரம். உங்ககிட்ட ஒரு பணத்துக்கும் ஒரு காசுக்கும் உங்களுடைய ஒரு தேவையில்லாத சில விஷயத்துக்காக உங்க கூட இருந்திருக்கிறாங்க அப்படின்றது போது அதை நினைச்சு பார்க்கும்போது உங்களால அதனுடைய வலியை உணர்றதுக்கு ரொம்ப ஒரு கடுமையான ஒரு நாட்கள் எடுக்கும். அந்த மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நேரம். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்கள் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா கேது திசை, சுக்கிர திசை, இந்த மாதிரியான திசாபுத்திகள் இருக்கும். அதாவது சனி, கேது, புதன், கேது, சுக்கிரன், இந்த மாதிரியான 3 திசாபுத்திகள் இருக்கும். இந்த திசாபுத்தியில உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.